ஒரு 8th 9th வர வரைக்கும் ஒழுங்காக இருந்திருப்பான். திடீர்னு 10th ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் நான் ஸ்போர்ட்ஸில் நான் பண்ண போகிறேன், நான் அந்த கேமுக்கு போக போகிறேன், அதுதான் என் லைஃபு அப்படி இப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய ஒரு இன்ஸ்பிரேஷனலாக கதை சொல்லுவானுங்க. அந்த கதையை கேட்டால் பேரண்ட்ஸாக இருக்கிற நமக்கு பைத்தியம் முடிச்சிடும். ஒன்றும் பண்ண முடியாது. அவனை வேண்டான்னு சொன்னால் அவன் முறுக்கிட்டு தான் சொல்லுவான், இல்லை நான் பண்ணி ஆகுவேன் அப்படின்லாம் சொல்லுவான். 10th 11th 12th 3 வருஷம் இம்பார்ட்டன்ட். அகாடமிக்காக போகிறது பெஸ்ட்டாக இருக்கும், எல்லோரும் அப்படி தான் கன்சிடர் பண்ணுறோம், அதுதான் கரெக்டும் கூட. ஆனால் இல்லை ஸ்போர்ட்ஸாக போகிறான், எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் போகிறான் அப்படின்னா திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் அவன் ஸ்டார்ட் பண்ணுறான்னு வைங்களே, ஒரு 8ஆவதுல ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு வைங்களே, அதெல்லாம் என்னாக போகிறது கிடையாதுன்னா வேலைக்காக போகிறதே கிடையாது. ஆமாம், டு பி ஃப்ரேங்க், நிறைய பசங்களை பார்க்குறோம். எது பெஸ்ட்டாக இருக்குன்னா இல்லை ஒரு 8 வயசுலேருந்து ஒரு விஷயத்தில் ஒன்று இருக்கான்ப்பா அப்படின்னா, இப்போ அவன் ஒரு 10th வரானா ஒரு 8 years எக்ஸ்பீரியன்ஸ் அதில் ஆல்மோஸ்ட் இருக்கும். அப்போ அவன் ஒரு காவாசி கிணத்தையாவது அதை தாண்டி இருப்பான். அதுக்கப்புறம் ஓகே ஃபைன், உட்காந்து பேசி பாருங்கள், டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள். வேண்டான்னு சொல்ல வேண்டாம். அது அவன் எந்த அளவுக்கு அவன் போகுவான்னு நமக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், பேரலாக இந்த அகாடமிக்கையும் வச்சுக்குங்க. அது ஏதோ ஒரு டைமில் என்ன ஆகும்னா கொஞ்சமாக அது என்ன ஆகும் அப்படின்னா யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதை கம்பைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதை பேசுங்க. நீங்கள் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அவன் கோபம் தான் படுவான், இதை நான் பண்ணுவேன்னு தான் சொல்லுவான். இது என்ன பண்ணுன்னா, நாளைக்கு காலையில் கிளாஸ் ரூமில் போய் உட்காரும்போது அங்கே அவன் என்ன பண்ண மாட்டான்னா ஃபோக்கஸ் பண்ண மாட்டான். அங்கே இதே தான் என்ன ஆகிட்ருக்குன்னா 2-3 மாதத்துக்கு இதே தான் ஓடிட்டுருக்கும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு உட்காந்து என்ன பண்ணுங்கள், சரிடா பார்த்துக்கலாம்டா, பண்ணலாம்டா, ஓகே இப்போதைக்கு இது சரி சேர்ந்து பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம்டா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணி அப்படியே அழகாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.